ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தேர்தல் ஆணையத்தினுடைய எஸ்ஐஆர் பணிகளை, தீவிர வாக்காளர் திருத்த பணிகளை நிறுத்திக் கொள்வதாக, தடை ஏற்படுத்த போவதாக தமிழக அரசினுடைய வருவாய்த்துறை ஊழியர் கூட்டமைப்பு முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் சொல்கின்றன. இது ஜனநாயக விரோதமானது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற, ஜனநாயகத்தை காப்பாற்றுகின்ற தேர்தல் ஆணையம் ஒரு அற்புதமான தேர்தலை பீகாரில் ஒரே ஒரு வாக்குச்சாவடியில் கூட மறுவாக்குப்பதிவு இல்லாமல் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த தேர்தலை எஸ்ஐஆர் மூலம் நடைமுறைப்படுத்தி அங்கு இருக்கக்கூடிய மக்கள் சுதந்திர இந்தியாவில் சுதந்திரம் பெற்ற பிறகு பீகாரில் முதல் முறையாக அதிக வாக்குகளை செலுத்தி இருப்பது, முறைகேடுகள் இல்லாத தேர்தலை நடத்திருப்பதற்கு மிக முக்கிய காரணமே எஸ்ஐஆர் தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தமிழ்நாட்டில் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தூண்டுதலின் பேரில், சதி திட்டத்தின் பேரில், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மலிவான அரசியலின் பேரில் வருவாய்த்துறை ஊழியர் கூட்டமைப்பு என்கிற பெயரில் ஜனநாயகத்திற்கு மிரட்டல் விடுத்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆளுங்கட்சி என்கிற அந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு அதிகார துஷ்பிரயோகத்தில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஈடுபடுகிறார். இந்த சதித்திட்டம், வருவாய்த்துறை ஊழியர்களுடைய அவர்களுடைய இந்த போராட்டம் அல்லது இந்த எஸ்ஐஆர் பணிகளை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லி இருப்பது நாளை அவர்கள் நடத்தி காட்டுவார்களே, ஆனால் அதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். இந்த மாநிலத்தினுடைய, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் என்பதில் சந்தேகமே கிடையாது. எஸ்ஐஆர் போலி வாக்காளர்களை வெளியேற்றிவிடும். எஸ்ஐஆர் இறந்து போன வாக்காளர்களின் பெயர்களை பட்டியலிருந்து நீக்கிவிடும். எஸ்ஐஆர் திமுகவிற்கு ஆதரவாக சேர்க்கப்பட்ட குண்டர்களை வெளியேற்றிவிடும். எஸ்ஐஆர் திமுகவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை நீக்கிவிடும் என்று பயந்து, அச்சப்பட்டு தான் படுதோல்வி அடைந்து விடுவோமோ, அதுவும் பீகார் மாநிலத்தினுடைய தேர்தல் முடிவுகள் வந்த பின்னர் தான் படுதோல்வி அடைந்து விடுவோமோ என்கின்ற பயத்தில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டுகிறது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்ட ரீதியில அரசு ஊழியர்களை தூண்டிவிட்டு இப்படி ஜனநாயக விரோதமாக ஒரு செயல்பாட்டை செய்வதற்கு முன்வந்து இருப்பது என்பது கூட்டாட்சி தத்துவருக்கு எதிரானது என்பதை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய தினமே, இப்பொழுதே திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள், இது தவறு, இது ஜனநாயகத்திற்கு விரோதமானது, இந்திய அரசாங்கத்திற்கு எதிரானது என்பதை அந்த வருவாய்த்துறை அரசு ஊழியர் சங்கங்களுடைய கூட்டமைப்பிடம் சொல்லி உடனடியாக எந்தவித தொய்வும் இல்லாமல் இந்த பணி நடைபெற வேண்டிய முழு பொறுப்பும் கடமையும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்குத்தான் உள்ளது. இல்லையெனில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே 2026 தேர்தலில், அதற்கு பிந்தைய முடிவுகளில் நீங்கள் கடுமையான தாக்கத்தை இதன் மூலம் அனுபவிப்பீர்கள் என்பதை நாம் தெளிவாக நாங்கள் சொல்கிறோம். இது ஜனநாயக விரோதம், கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்பதை மறந்து விடாதீர்கள்.